Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Myself Amina. I'm doing Tajweed 6 months course in Al Quran Academy. ஸ்டார்டிங்கில் வந்து அல்குரான் அகாடமிக்கு நான் செய்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரெகுலர் கிளாஸ் இல்லையா, இல்லை ஆன்லைன் கிளாஸு, எப்படி இருக்கும்னு தெரியல சர்மாரை பற்றி எப்படின்னு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து குரான் ஓதிட்டு இருக்கேன். அப்படியே ஓதிட்டே வந்திருக்கேன், அவ்வளோதான். அதை பற்றி அவ்வளோ டீப்பாலாம் நான் போனதில்லை. தஜ்வீஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சட்டங்கள் தெரியும். சரி சரி ஜாயின் பண்ணுவோம், நம்ம கற்றுப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பிழையாக தானே ஓதிட்டு இருக்கோம், அதில் போய் முழுமையாக நம்ம கற்றுப்போம்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணது. ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு துளி கூட எனக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம வந்து இந்த கோர்ஸில் சேர்ந்துட்டோமே அப்படின்னு ஒரு செகண்ட் கூட நான் யோசிச்சதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டாப் லெவலில் இருக்குது அவங்களோட டீச்சிங் மெத்தட். கிளாஸ் வந்து ஸ்மார்ட் போர்டில் டீச் பண்ணுறது. கிளாஸ் முடிஞ்ச ஒரு ½ வந்து அந்த டீச் பண்ண கிளாஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதை நாங்கள் வந்து அந்த லிங்க்கை வச்சு நாங்கள் அகெயின் அண்ட் அகெயின் அந்த யூடியூப் லிங்கை பார்த்து நாங்கள் மேற்கொண்டு அந்த கிளாஸை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே மறுபடியும் ஃப்ரீயாக இருக்கிற டைமு, வேலை பார்க்குற போது, சமையல் பண்ணும்போது அதை ரிப்பீட்டடாக நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதை பார்த்து உட்காந்து டைம் வச்சு படிக்கிறதுக்கும் அதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அங்கே நம்ம போய் உட்காந்து அதுக்காக மெனக்கெட்டு படிக்க வேண்டாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போதும் சரி, வேலையில் இருக்கும் போதும் சரி, அந்த யூடியூப் அப்லோடு வச்சு நாங்கள் அதை படிச்சுட்டே இருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். உஸ்தாத்மார் வந்து டெய்லியும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ் இன்னைக்கு முடியுதுன்னா இன்னைக்கு அந்த ஹோம்ஒர்க்கை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சென்ட் பண்ணிடணும். அது நாங்கள் நல்லா பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு மெத்தடு. ஏன்னா அதை படிச்சதை நாங்கள் வந்து நோட் புக்கில் எழுதி அதை உஸ்தாத்மாருக்கு சென்ட் பண்ணி அவங்க அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேசினது, நம்ம ஹோம்ஒர்க் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஈக்கரா வெயிட் பண்ணுவோம். உஸ்தாத்மார் வந்து ஓகே இது நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா உஸ்தாத்மாருக்கும் நமக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ அவங்க இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம். ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி அதை ஃபீல் பண்ண வைக்குதுன்னா, உஸ்தாத்மார் வந்து நம்ம கிட்டேயே இருக்கிற மாதிரி 24 hours நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் தோணும். ஏன்னா நம்ம பிஸியாக இருக்கோம். 6 months கோர்ஸ் வந்து நமக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதும், அந்த யூடியூப் லிங்கை வச்சு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறதும், ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறதும், அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துடும். அப்படியே பிஸியாக தான் அந்த ரொட்டீன் போயிட்டு இருக்கு. அதனால உஸ்தாத்மார் வந்து நம்ம கூடயே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருதே. அதே மாதிரி உஸ்தாத்மார் நம்ம டவுட்டு கேட்டா கூட என்னது இதெல்லாம் ஒரு டவுட்டா அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம், நம்மளே நினைப்போம். ஒரு சில டவுட்டு ஒரு சில்லித்தனமா தான் இருக்கும். ஆனா உஸ்தாத் வந்து அதை வந்து அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் மாதிரி. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் கேட்டாங்க, நம்ம அதை வந்து கன்வே பண்ணணும் அவங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா தெளிவா இந்த அளவுக்கு உஸ்தாத்மார் சொல்லி கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் வந்து ஒரு டவுட்ல தான் வந்து சேர்ந்ததே. இந்த அளவுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்கன்றது வந்து எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியதான். அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்தணும். ஏன்னா குரானை வந்து இத்தனை வருஷமா நம்ம தப்பா ஓதிட்டு இருந்தது வந்து இந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எனக்கு எல்லா சட்டமும் தெரியுது. இப்போ நான் ஓதும் போதும் நான் வந்து என்ன பிழை பண்ணேன், என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியுது. மற்றவங்க ஓதும் போதும் அவங்க ஓதும் போது மிஸ்டேக் எனக்கு நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கேன் இல்லையா. அதுவே வந்து மாஷா அல்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ சின்ன சின்ன சட்டங்கள் தெரியும், இஹ்ஃபா, இதுஹாரு, இதுகாம், அந்த சட்டங்கள்லாம் எனக்கு தெரியும். பக்கத்துலேயே கிளாஸ் போனதுனால அவங்க வந்து டீப்பா குரான் ஃபர்ஸ்ட் கிளாஸே எங்களுக்கு வந்து குரானோட இலக்கணம், வரை இலக்கணம் தான். குரான் வந்து எப்படி வந்துச்சு அதோட டீட்டெயில்ஸே ஃபர்ஸ்ட் கிளாஸே எங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸா கலெக்ட் பண்ணி ஒரு உஸ்தாத்மார் சொல்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து எல்லாத்தையுமே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கோம், பத்திரமா வச்சிருக்கோம். தஜ்வீதுல வந்து ஒரு எழுத்துக்கும் அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கும் முறைய ஓதி 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 இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். எவ்வளோ சட்டங்கள், சித்தா, ரஹாவா, பைனியாலாம்
எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அதுலயும் ஒரு 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 வார்த்தையே லைட்டா ப்ரெஸ் பண்ணணும், லைட்டா அடிச்சு சொல்லணும், வல்லினமா சொல்லணும், மெல்லினமா சொல்லணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மாஷா அல்லா, அதான் நாங்க கத்துக்கிட்டோம். மாஷா அல்லா, உஸ்தாத்மாருக்கு தான் நன்றி சொல்லணும். அல் குர்ஆன் அகாடமிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். அல்லாஹ் எங்களை இந்த அளவுக்கு எங்களை பாக்கியம் பண்ணி நிற்காங்கன்னா அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இதை இல்லாம குர்ஆனை ஓத முயற்சிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சிட்டே இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க குர்ஆனை பிழை இல்லாம ஓதிட்டு இருக்கோம். உஸ்தாத்மாருக்கும் அல்லாஹ்க்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.